லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிமுக புறக்கணித்திருக்கிறது. 2026 கணக்கை மையமாக வைத்து புறக்கணித்திருக்கிறதா? என்ன செய்தியை இந்த இடைத்தேர்தல் களத்தில் அதிமுக சொல்லும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இங்கு அரங்கத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான வணக்கம். ஜனநாயகம் என்பது தேர்தல் அரசியல் என்பதே மக்களை சந்திப்பது, வாக்குகளை வாங்குவது, வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்து நிச்சயமாக மக்களுக்கு கடமையாற்றுவதான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் திருமங்கலம் பார்முலாவை எப்பொழுது துவங்கியதோ, அதற்கு அடுத்து முத்தாய்ப்பாக ஈரோடு கிழக்கு பார்முலாவை இன்னும் கூடுதலாக்கியதோ, இப்பொழுது விக்கிரவாண்டியாக அதை விற்பனை செய்கிற வாண்டியாகவே விக்கிரவாண்டியாக மாற்றி இருக்கிறதோ, இந்த நிலை மாறாதவரை தேர்தலில் புறக்கணிப்பு என்பதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீங்கள் நம்புவது தவறுதான். என்ன காரணம் சொன்னா, நான் ஈரோடு கிழக்கு தான் பார்த்தேன். ஈரோடு கிழக்குல மிக மோசமான ஒரு நிலை. ஏன்னா மனிதர்களாக மக்களை மதிக்காமல் ஆட்டு மந்தை, இந்த வார்த்தை சொல்வது மன்னிக்கணும், ஆட்டு மந்தைகளை போல ஓரிடத்தில் அமர வைத்துக் கொண்டு எந்த கட்சியும் வாக்கு சேகரிக்க செல்ல முடியாத சூழ்நிலை உருவாக்கி, நீங்க எதிர்கட்சி தலைவரே போக முடியல, யாருமே போக முடியல. ஓட்டு கேட்க போனா இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு பகுதியில் எங்க உறவினர் நிலையம் நிறைய இருக்காங்க. எங்க அத்தை வீடு அங்க இருக்குது. நான் அந்த வீட்டுக்கே ஓட்டு கேட்க போறேன். 15 வீட்டுல யாருமே இல்லை. எங்க அத்தை உட்பட எல்லாருமே ஒரு திமுக உட்கார்ந்து இருக்காங்க. என்ன தினசரி 1000 ரூபாய் பணம் தராங்க, சாப்பாடு தராங்க, சினிமா படம் போடுது. என்ன அரசியல் பாருங்க. வெளியில் பேசுறது சமூக. பொங்கலூர் மணிகண்டன், திருமங்கலம் பார்முலா சொல்றீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக 1 ரூபாய் கூட கொடுக்காம தான் தேர்தலை இதுவரைக்கும் சந்திச்சிருக்கு. நான் அப்படி சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல்ல பாமகவும் அதிமுகவும் கூட இருந்திருக்குது. நானும் கூட பயணிச்சிருக்கேன். மனசாட்சி சொல்லுங்க. தமிழ்நாடு அரசியல் பண விநியோகம் என்று சொன்னால் நீங்க எல்லோரையும் பொதுவாக பேச வேண்டும். ஆனால் மிக உச்சபட்சமாக ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா திருமங்கலம் பார்முலா என்றைக்கு உருவானதோ அன்றைக்கு தான் தமிழ்நாடே திகைத்து போனது. ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. அதற்கு பரிசாக திரு கருணாநிதியுடைய மகன் அழகிரி அவர்களுக்கு மத்தியில் அமைச்சரக பதவி கொடுக்கப்பட்டதுங்க. பொங்கலூர் மணிகண்டன், நாம் தமிழர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு காலம் அந்த விமர்சனம் இருந்தாலும் களத்தை விட்டு போகல. பாமக களத்தில் இருக்கிறார்கள். அதிமுக புறக்கணிச்சது என்ன செய்தியை சொல்லுது? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நான் தமிழர் கட்சியை முழுமையாக மதிக்கிறேன், பாமகவையும் மதிக்கிறேன். எனக்கு மருத்துவரையா ரொம்ப பிடிக்கும், மதிக்கிறேன், யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் தெளிவான முடிவு, திமுக நடத்துகிற ஆட்சியில் எந்த தேர்தலும் முறையாக நடந்ததில்லை. அம்மா இருக்கிற போது 5 சட்டமன்ற தேர்தலுக்கே தெளிவா தெரியும். எடப்பாடியார் தெளிவான அறிக்கை வெளியிட்டிருந்தார். 5 சட்டமன்ற தேர்தலிலும் புறக்கணித்தோம். அது மட்டுமல்ல, திமுகவே புதுக்கோட்டை உட்பட பல்வேறு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது, ஆர்கேனைகள் புறக்கணித்திருக்கிறது. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் உச்சபட்சமான ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் இயக்கம் யார் என்று பார்த்தால், இல்ல நீங்க புறக்கணிப்பு மூலமா என்ன செய்தியை கடத்துறீங்க? ஒரே செய்தி, அதாவது ஒன்று மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. அதாவது இந்த தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையில அதிமுக வெற்றி பெற்று ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவதில்லை, ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போவதில்லை. மாறாக திமுகவோடு தேவையற்ற சர்ச்சைகளை, இப்போ அதிமுக தொண்டர்கள் இப்பதான் ஒரு மிகப்பெரிய பொது தேர்தலை நடத்தி முடித்து ஒரு வெளியே வந்துகிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு சச்சரவுகள் ஆளாக்கி, ஏன்னா நிச்சயமா திமுக எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் கணேசமா நல்லா தெரியுங்க, நாம் தமிழ் கட்சிக்கும் தெரியும். அப்ப இந்த நிலையில் நிச்சயமாக இந்த தேர்தல் அவர்களே புறக்கணிந்தால் நல்லதுதான். ஏன்னா நிச்சயமா அதிமுக திமுக வெல்லுங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொரு நபருக்கும் எப்படி நேற்று எடப்பாடியா சொன்னாரு, அன்புமணி சொன்னா பார்த்திருப்பீங்க, 1000 கணக்கில் பணம் விநியோகம் பண்றாங்க. எனவே ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த முயற்சியை முறியடிப்பதற்காக அதிமுக தேர்தலை புறக்கணிக்குங்க. சரி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.